அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்தின் கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. கடந்த காலத்தோடு இந்த காலத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும், ஏற்றமாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் தாழ்ந்து காணப்படும். இது மாதிரியான ஒரு கலவையான ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படிங்கன்னா நீங்கள் எதிர்பாராத வகையில் சில நிகழ்வுகள் சம்பவங்கள் அரங்கேறலாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். தலை மேலே இடிவிழற அளவுக்கான ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறும். அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனமும் எச்சரிக்கை உணர்வும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா குடும்பத்தார் மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு சூட்சுமம், ஒரு கழகத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுக்கடுக்கான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனது அதிக அளவில் ஈடுபடும். மன நிம்மதி இதன் காரணமாக உங்களுக்கு கிடைக்கலாம். கோவில் குளங்களுக்கு சென்று வர்றதில் அதிக ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீங்க. குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று. நிதி நிலைமை அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் மோசமாகத்தாங்க இருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை பல பேருக்கு உண்டாகலாம். வேலையில் அதிகமாக பேசாதீங்க, வியாபாரத்திலையும் அதிகமாக பேசக்கூடாது. குறைவாக பேசி நிறைய சாதிப்பவர்களுக்கு இந்த காலம் நிச்சயம் நல்லது நடக்கும். அதிகம் பேசினா பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்வீங்க. அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனக்குறைவு எப்பொழுதுமே இருக்கக்கூடாதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பை நீங்கள் முதலீடாக உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலையோ போட வேண்டியதாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்ய நீங்கள் அதிகமாக சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி கடனை வசூல் செய்கிறதுலையும் கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறுங்க. பொருளாதார நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த பண பிரச்சனை அப்படிங்கிறது மன அழுத்தத்தை கொடுக்குங்க. இந்த மன அழுத்தத்தை கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் அளவோடு இருந்து கொள்ளுங்க, அளவோடு பழகுங்க, அளவோடு பேசுங்க. அளவோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு விடிவு காலத்தை நோக்கிய பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம். அடுத்தவர்களுடைய குழப்பத்திற்கு நீங்கள் ஒருபோதும் தீர்வு காண முடியாது. அதனால் அடுத்தவர்கள் விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தலையிட வேண்டாங்க. அதுவும் பிரச்சனையாக உங்களுக்கு முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை நிமிரத்தான் செய்யும். இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள ஓரளவுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கலாம். உறவுகளோடு நல்லிணக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் சற்று அதிகரிக்க தான் செய்யும். தலைவலியும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தியானம், உடற்பயிற்சி, பிடித்தமான பாடல்கள், இனிமையான பாடல்களை கேட்பது மன அழுத்தத்தை குறைக்கும். கொஞ்சம் தலைவலி டென்ஷன்லாம் உங்களை விலகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தேவையற்ற மனக்கசப்பான சம்பவங்கள் நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம்
கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை நினச்சி உடனே ரொம்ப பயப்படணும் அவசியம் கிடையாது. நீங்கள் தேவையில்லாத பயப்பட வேண்டாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும். அதில் வந்து பெரிய இது கிடையாது. ஏன்னா கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதை விடவா இது நமக்கு பெருசு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மழை போல் இருக்க பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சமாளித்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு துரும்பு போல தான் தெரியும். அதனால் தேவையில்லாமல் நீங்கள் பயப்படாதீங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ளாதீங்க. அதே மாதிரி அந்த பிரச்சனையால் வந்து கொஞ்சம் வந்து உடம்பும் மனதும் வந்து சோர்வடையுங்க. அவ்வளோதான். பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. உடலும் மனதும் ரொம்ப சோர்வாக காணப்படுவீங்க. அதே மாதிரி பிரச்சனைகளை வந்து கடந்து வருவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரச்சனை வந்தால் அதிலேயே சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது. வேலையில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும். மேலதிகாரிகள் கொஞ்சம் திட்ட தான் செய்வாங்க. இருந்தாலும் வேலையை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்க. வேகத்தை விட விவேகத்தோடு நடந்து கொள்வது தான் புத்திசாலித்தனம். மன தைரியத்தை உயர்த்த வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சில விஷயங்களில் ரொம்பவும் அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க. ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் குறைய ஆரம்பிச்சிடும். வேலை செய்யக்கூடிய நேரம் மற்றொரு புறம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு பலனும் நிச்சயமாக இந்த காலத்தில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது. வேலையில் கவனம் செலுத்துவது போல குடும்பத்திலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. குழந்தைகளை மனைவியை பார்ப்பதற்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் சண்டை வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிலருக்கு வந்து இறையருள் மீது உங்களுக்கு நாட்டம் அதிகமாகவே இருக்கலாம். புது புது அனுபவங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சரியாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே உங்களுடைய வேலையை செய்து முடிக்கிறதுனால பிரச்சனைகளை பெரிதாகாமல் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதே மாதிரி பிரச்சனையும் பெருசாக இருக்காது. மன நிம்மதி வரணும் அப்படின்னா, இரவில் நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா இனிமையான பாடல்களை இரவு நேரத்தில் கேட்க பாருங்க. மனதை எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு வைத்துக் கொள்ளுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், நினைவுகளை வந்து நீங்கள் உங்களுடைய மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். பிரச்சனைகள் வரதான் செய்யும். எல்லாருக்குமே இந்த காலத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகள் வருது, நமக்கு மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். பிரச்சனை வருகிறது அப்படின்னா அதை எப்படி நாம் ஹேண்டில் பண்ணலாம், எப்படியும் நம்ம அதை முடிச்சிடுவோம், எப்படியும் எளிதாக அதை தீர்த்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மனதில் பிறக்கிறது. அப்படின்னும் போது உங்களால் எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கடவுள் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடவுளினுடைய பரிபூரண அருள் ஆசி கண்டிப்பாக இருக்கப்பெறுகிறது. அதன் காரணமாகவே நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து எளிதாக கடந்து வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதுக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு கடந்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையை காக்க பாருங்க. பொறுமை காக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திற்குமே வந்து அவசரப்படக்கூடாது, முன்கோபம் படக்கூடாது, வாயில் இருந்து வார்த்தைகளை கொட்டி விடக்கூடாது. வேலையில் மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரணையோடு பேச வேண்டியது அவசியம். அவர்கள் உங்களை திட்டினாலும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய கோபத்தால் வேலையை விட்டுட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பாயிடும். அப்புறம் வேலை கிடைக்கிறதே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையை காக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி வியாபார விஷயத்துலையுமே வந்து கூடுதல்
கவனத்தை செலுத்த பாருங்க. முதலீடு செய்யும் போது அதீத கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. குடும்பத்தில் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது முக்கியமான ஒன்று. மனைவியை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலத்தில் பொறுமையாக இருந்தால் சுலபமாக உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அனைத்துமே நன்றாக இருக்கும். அதே மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். எடுத்த உடனே எல்லா விஷயத்திலையும் எல்லாருக்குமே வெற்றி கிடைக்காது. நீங்களும் அந்த வெற்றியை எதிர்பார்க்கவும் முடியாது. தோல்வி அடைஞ்சதும் சோர்ந்து போய்விடவும் கூடாது. தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால செலவுகளை சமாளிக்கிறதுல பிரச்சனையும் இருக்கும். எதற்குமே துவண்டு போகாதீங்க. இறைவன் மீது முழுசாக நம்பிக்கை வைங்க. பிரச்சனைகள் வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய தெம்பு உங்களிடத்துல கண்டிப்பாக இருக்கிறது. தினமும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. வேலையிலையும் தொழிலையும் வழக்கத்தை விட கூடுதல் அக்கறையை காட்டுங்க. ஆரோக்கியத்திலையும் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. தினமும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் 5 நிமிடம் சிவபெருமானை நினைத்து தியான நிலையில் இருப்பது பல நன்மையை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு நல்ல அருள் புரியும் அப்படின்னு சொல்லலாம்.